ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது MS Office வேர்டினுடைய ஷார்ட் கீகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அதனால் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு வாரீங்கன்னா மறந்துடாமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். இது முதலாவது நம்ம இப்போ வேர்டில் ஒரு எழுத்தை நம்ம போல்ட் பண்ணுறதுக்கு Ctrl B டைப் பண்ணும் பொழுது போல்ட் ஆகிரும். இப்போ உதாரணத்துக்கு இந்த போல்ட்டை நீங்கள் எடுக்கணும் வேண்டியதுன்னா மீண்டும் Ctrl B நீங்கள் கொடுக்கும் பொழுது போல்ட் ரிமூவ் ஆகிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு விடயத்தை நம்ம இட்டாலிக் பண்ணுறதுக்கு Ctrl I கொடுக்கும் பொழுது நம்ம ஒரு விடயத்தை நம்ம இட்டாலிக் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம Ctrl I கிளிக் பண்ணும் பொழுது இவ்வாறு இட்டாலிக்காக மாறிவிடும். அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு விடயத்திற்கு கீழே அண்டர்லைன் பண்ணணுமாக இருந்தால் Ctrl U நம்ம கொடுக்கும் பொழுது நமது சொல்லின் கீழ் அண்டர்லைன் வந்துவிடும். இப்போ இதை நீங்கள் மீண்டும் ரிமூவ் பண்ணணும் என்று சொன்னால் மீண்டும் நீங்கள் Ctrl U கொடுக்கும் பொழுது அது ரிமூவ் ஆகிவிடும். அடுத்ததை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு விடயத்தை சேவ் பண்ணுறதுக்கு Ctrl S கொடுக்கும் பொழுது நம்ம வேர்டில் செய்த ஃபைல் சேவ் ஆகிடும். இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல சேவ் பண்ண வேண்டுமோ அந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்துக்கு டெஸ்க்டாப்பில் நீங்கள் சேவ் பண்ணணுமாக இருந்தால் இவ்வாறு நீங்கள் சேவ் பண்ணி கொள்ள முடியும். நீங்கள் இப்போ டைப் பண்ணக்கூடிய ஒரு பொண்டை நீங்கள் பெரிதாக்க வேண்டுமாக இருந்தால் Ctrl இந்த கீயை நீங்கள் கொடுக்கும் பொழுது ஒரு பொண்டின் சைஸ் ஆனது பெரிதாகிவிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பொண்டின் சைஸை நீங்கள் சிறிதாக்க இந்த கீயை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பொண்டின் சைஸ் ஆனது சிறிதாகிவிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு விடயத்தை கொப்பி பண்ணுறதுக்கு Ctrl C கொடுக்கும் பொழுது அந்த விடயமானது கொப்பி ஆகிவிடும். இப்போ நீங்கள் Ctrl V கொடுக்கும் பொழுது ஒரு விடயத்தை நீங்கள் பேஸ்ட் செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு விடயத்தை கட் செய்து கொள்வதற்கு Ctrl X கொடுக்கும் பொழுது அந்த விடயமானது கட் ஆகிவிடும். நீங்கள் மீண்டும் தேவையான இடத்திற்கு பேஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டைப் பண்ணக்கூடிய ஒரு விடயத்தை ரீப்ளேஸ் அல்ல Ctrl நீங்கள் செட்டை கொடுக்கும் பொழுது நீங்கள் டைப் பண்ணக்கூடிய ஒரு எழுத்து டிலீட் ஆகிவிடும் சந்தர்ப்பத்தில் நீங்கள் Ctrl செட்டை யூஸ் பண்ணும் பொழுது அந்த விடயமானது மீண்டும் வந்துவிடும். அதாவது Ctrl செட்டை நீங்கள் கொடுக்கும் பொழுது அண்டு ஆகிவிடும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் Ctrl Y கொடுக்கும் பொழுது நீங்கள் டைப் செய்த விடயமானது ரெடோ ஆகிவிடும். அதாவது மீண்டும் மீண்டும் அதே சொல்லி நீங்கள் கொப்பி செய்து கொள்ள முடியும். நீங்கள் இப்போ டைப் செய்த ஒரு ஆவணத்தை பிரிண்ட் பண்ணி கொள்ள வேண்டுமாக இருந்தால் Ctrl P கொடுக்கும் பொழுது பிரிண்டிற்குரிய ஆப்ஷன் வந்துவிடும். அதன் பிறகு நீங்கள் எந்த பிரிண்டர் யூஸ் பண்ணுகின்றீர்களோ அந்த பிரிண்டரில் நீங்கள் பிரிண்டை கொடுத்து கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு Ctrl O கொடுக்கும் பொழுது ஒரு ஃபைலானது ஓப்பன் ஆகும். இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரில் உதாரணத்துக்கு ஒரு ஃபைலை நீங்கள் சேவ் பண்ணி வைத்திருக்கீங்கன்னா Ctrl O கொடுத்து ஓப்பன் செய்து கொள்ள முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து ஆப்ஷன்களையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ள Ctrl A அடிக்கும் பொழுது அனைத்தும் செலக்ட் ஆகிவிடும். நீங்கள் டைப் பண்ணக்கூடிய ஆவணமானது இடது பக்கம் வர வேண்டுமாக இருந்தால் நீங்கள் Ctrl L கொடுக்கும் பொழுது
இடது பக்கமாக வந்துவிடும். நீங்கள் டைப் செய்த சொற்களை சென்டர் பண்ண வேண்டுமாக இருந்தால் அனைத்தையும் நீங்கள் செலக்ட் செய்து Ctrl C கொடுக்கும் பொழுது சென்டர் ஆகிவிடும். அதேபோல் உங்களுக்கு வேண்டுமான சொற்களை நீங்கள் இடது பக்கம் இருந்து கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் Ctrl R கொடுக்கும் பொழுது அனைத்தும் இடது பக்கமாக மாறிவிடும். அதேபோல் நீங்கள் பந்திகளை அமைக்கும் பொழுது ஜஸ்டிஃபை பண்ண வேண்டுமாக இருந்தால் Ctrl J கொடுக்கும் பொழுது அனைத்தும் ஜஸ்டிஃபை ஆகிவிடும். நீங்கள் நியூ டாக்குமெண்ட்டை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் Ctrl N கொடுக்கும் பொழுது நியூ டாக்குமெண்ட்ஸ் ஓப்பன் ஆகிவிடும். அதேபோல் நீங்கள் செய்த வேலைகளை க்ளோஸ் பண்ண வேண்டுமாக இருந்தால் Ctrl W கொடுத்தால் நீங்கள் தயாரித்த டாக்குமெண்ட்ஸ் ஆனது க்ளோஸ் ஆகிவிடும். இப்போ இந்த ஷார்ட்கட் கீ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களது நண்பர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். அதேபோல் நம்முடைய யூடியூப் சேனலையும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்வதோடு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் போடுற அனைத்து வித வீடியோக்களையும் நீங்கள் உடனுக்குடன் பார்வையிட முடியும்.